ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்விஎஸ் டெக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் சீலேருந்து பாயிண்டர் அப்படிங்கிறது தான். ஸோ பாயிண்டர் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயினாக ரெண்டு விஷயங்கள் நம்ம வந்து கிளியராக தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்பர்சன் அப்படின்னா மெமரி அட்ரஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா டேட்டா. இப்போ நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நார்மல் வேரியபிள் ஒன்று வந்து டிக்ளரேஷன் பண்ணிக்கலாம். ஸ்டார் பிடிஆர்னு கொடுத்து பாயிண்டர் வேரியபிள் ஒன்று வந்து டிக்ளரேஷன் பண்ணிக்கலாம். இதில் இன்டிஜரில் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணனா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற இந்த வேரியபிளுக்கு 4 பைட் மெமரிஸ் எனக்கு வந்து அலாட் பண்ணும். இந்த 4 பைட் மெமரி உடைய அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா 1004 ஒரு அப்ராக்சிமேட்லியாக நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதே போல் ஸ்டார்ட் பிடிஆர் அப்படிங்கிற இந்த வேரியபிளுக்கும் ஒரு 4 பைட் மெமரி எனக்கு வந்து அலாட் பண்ணோம். இந்த மெமரியோடைய அட்ரஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1008. இதுவும் அப்ராக்சிமேட்லியாக நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு 10ன்னு சொல்லி நான் அசைன் பண்ணுறேன். ஏ ஈக்குவல் 10ன்னு நான் வந்து அசைன் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா ஏவுக்கு அலாட் பண்ணியிருக்கிற அந்த 4 பைட்டில் போயிட்டு இந்த 10ங்கிறது வந்து அசைன் பண்ணிக்கும். சேம் அதே போல் பிடிஆர் ஈக்குவல் டு ஏ நான் வந்து கொடுக்குறேன். பிடிஆர் ஈக்குவல் டு ஏ கொடுத்தேன் அப்படின்னா ஏவோடைய வேல்யூ 10 அப்படிங்கிறது அப்படியே நமக்கு வந்துட்டு பிடிஆருக்கு வந்து 10 அசைன் ஆகும். அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஏவுடைய வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். ஏவுடைய வேல்யூ பிரிண்ட் பண்ணும்போது ஏவில் இருக்கிற அந்த வேல்யூ 10ங்கிறது எனக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பர்சன் ஏ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன். ஆம்பர்சன் ஏ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணினேன் அப்படின்னா ஏவுடைய மெமரி அட்ரஸ் 1004. ஏன்னா ஆம்பர்சன் அப்படின்னா மெமரி அட்ரஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அப்போ ஆம்பர்சன் ஏ கொடுத்தனா ஏவுடைய மெமரி அட்ரஸ் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இதே வந்துட்டு பிடிஆரை பிரிண்ட் பண்ணால் என்ன பிரிண்ட் ஆகுதுங்கிறதையும் பார்த்துடலாம். நான் வந்துட்டு பிரிண்ட்எஃப்பில் போயிட்டு பிடிஆர் பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா 10 அப்படிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகும். இந்த 10 எங்கேருந்து வரும் அப்படின்னா பிடிஆரில் வந்து வேல்யூவாக இருக்கிற இந்த 10 அப்படிங்கிறத வந்து பிரிண்ட் பண்ணும் டேட்டாவை. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஆம்பர்சன் பிடிஆர் நான் வந்து பிரிண்ட் பண்ணலாம். ஆம்பர்சன் பிடிஆர் நான் வந்து பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா பிடிஆருடைய மெமரி அட்ரஸ் வேல்யூ 1008 அப்படிங்கிறத எடுத்து பிரிண்ட் பண்ணும். ஸோ ஏ அப்படிங்கிறது வந்து ஒரு நார்மல் வேரியபிள் அப்படிங்கிறதுனால ஏன்னு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணலாம், ப்ளஸ் அட்ரஸை நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் பிடிஆர் அப்படிங்கிறது பாயிண்டர் வேரியபிள் அப்படின்னா ஸ்டார் பிடிஆர்னு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்டார் பிடிஆர் நான் வந்து பிரிண்ட் பண்ணனா எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னா 100 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். இந்த 100 அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்லியாக தான் நம்ம எடுத்துக்கிறோம் வேல்யூ. இந்த 100 எங்கேருந்து எப்படி பிரிண்ட் ஆகுது அப்படின்றதையும் பார்த்துடலாம். இப்போ ஏவில் இருக்கிற அந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 10 அப்படின்ட்டுருக்கு. 10 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு மெமரி அட்ரஸ். இந்த 10 அப்படிங்கிற டேட்டாவை மெமரி இந்த வேல்யூவில் இந்த டேட்டாவுடைய இந்த நம்பரில் ஒரு மெமரி அட்ரஸ் ஒன்று வந்து இருக்கும். நேராக கண்ட்ரோல் வந்து எங்கே போகும் அப்படின்னா அந்த மெமரி அட்ரஸ்க்கு. அந்த மெமரி அட்ரஸில் போயிட்டு அந்த மெமரி அட்ரஸில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ அந்த கான்செப்ட் தான் பாயிண்டர். இப்போ பாயிண்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேரியபிளுடைய டேட்டாவை ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து பிடிஆரில் அசைன் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு தவறான கான்செப்ட். பாயிண்டர் வேரியபிளை எதை தான் நம்ம வந்து அசைன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் கிளியராக பார்க்கலாம். ஏ ஈக்குவல் டு 10ன்னு சொல்லி நான் வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ இங்கே உள்ளது போலவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏ அப்படின்றதுக்கு 4 பைட் 1004 மெமரி அலாட் பண்ணிக்கும். இந்த 10ன்றது அந்த மெமரி அட்ரஸில் இருக்கும். சேம் அதே போல் பிடிஆர் ஈக்குவல் டு ஆம்பர்சன் ஏ நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 பைட் 1008 மெமரி லொக்கேஷன் எடுத்துக்கும். ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பிடிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ மட்டும் நான் அசைன் பண்ணியிருப்பேன். இங்கே வந்து ஏவுடைய மெமரி அட்ரஸை நான் வந்து அசைன் பண்ணியிருப்பேன். ஆம்பர்சன் ஏ கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏவுடைய மெமரி அட்ரஸ் 1004. இந்த 1004 வந்து பாயிண்டருக்கு வந்து டேட்டாவாக நமக்கு வந்து ஸ்டோர் ஆகும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் நான் வந்துட்டு பிடிஆர் நான் வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். பிடிஆர் நான் வந்து பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா 1004 பிரிண்ட் ஆகும். இந்த 1004 வந்து பார்த்திங்கன்னா பிடிஆர் அப்படிங்கிற வேரியபிளுக்கு அலாட் பண்ணியிருக்கிற அந்த லொக்கேஷனில் இருக்கிற டேட்டா தான். அந்த டேட்டாவை அப்படியே எடுத்து பிரிண்ட் பண்ணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஆம்பர்சன் பிடிஆர் நான் வந்து கொடுக்குறேன். ஆம்பர்சன் பிடிஆர் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ பிடிஆருடைய மெமரி அட்ரஸ் அந்த வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணும். அடுத்த ஸ்டெப்பில் நான் வந்துட்டு ஸ்டார் பிடிஆர் நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸ்டார் பிடிஆர் கொடுத்தேன் அப்படின்னா 10ங்கிறது வந்து பிரிண்ட் ஆகும். இந்த 10 எங்கேருந்து பிரிண்ட் ஆகும் அப்படின்னா இந்த பாயிண்டர் வேரியபிள் வந்து 1004 அப்படிங்கிறது டேட்டாவாக இருக்குது. இந்த டேட்டாவுடைய மெமரி அட்ரஸ்க்கு வந்து நேராக வந்து போகும். மெமரி அட்ரஸ் 1004 அப்படிங்கிற அந்த மெமரி அட்ரஸுக்கு வரும். அந்த மெமரி அட்ரஸில் என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டாவை கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுதான் பாயிண்டர் கான்செப்ட்.
அதாவது ஏவோடைய வேல்யூவை நான் வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா ஏ அப்படிங்கிற நேமை யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணாமல் ஏ அப்படிங்கிற இந்த டேட்டாவுடைய மெமரி அட்ரஸை நான் வந்துட்டு வேறு ஒரு வேரியபிளை நான் வந்து அசைன் பண்ணி பாயிண்டர் வேரியபிளில் அசைன் பண்ணி இந்த மெமரி அட்ரஸ் 1004 அப்படிங்கிற இந்த மெமரி அட்ரஸை வச்சு இந்த வேல்யூவை நம்ம வந்து கெட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி மெமரி அட்ரஸை வச்சு நம்ம வந்து டேட்டாவை நம்ம வந்து கெட் பண்ணும்போது ப்ரோக்ராமுடைய எக்ஸிக்யூஷன் ஸ்பீடு நமக்கு வந்து அதிகமாகும். ஸோ அந்த கான்செப்ட் தான் பாயிண்டருக்கான கான்செப்ட். நம்ம பிரிண்ட்எஃப்பில் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ணும்போது ஆம்பர்சன் நம்ம வந்து கொடுக்க மாட்டோம். அதே நம்ம வந்து ஸ்கேன்எஃப்பில் நம்ம வந்து ஒரு டேட்டாவை வாங்கும்போது ஆம்பர்சன் நம்ம வந்து கொடுப்போம். ஆம்பர்சன் கொடுக்கறதுக்கான மீனிங் வந்து என்ன அப்படின்னா ஒரு வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணும்போது அதுக்கான மெமரியை வந்து அலாட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இந்த இடத்துல ஏ அப்படிங்கிற நேமை வச்சு இதில் வந்து ஸ்டோர் பண்ணாமல் அந்த ஏவோடைய மெமரி அட்ரஸில் இந்த மெமரி லொக்கேஷனில் வந்து அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ண அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்கேன்எஃப்பில் நம்ம வந்து ஆம்பர்சன் கொடுத்து வேரியபிளை நம்ம வந்து வாங்குவோம். ஆம்பர்சன் கொடுக்கும்போது அதோடைய மெமரி லொக்கேஷன் வந்து பாயிண்ட் பண்ணோம். யூசர்ட்டேருந்து வாங்குகிற டேட்டாவை அந்த மெமரி லொக்கேஷனில் போயிட்டு அசைன் பண்ணி வச்சுக்கோம். பிரிண்ட் பண்ணும்போது அதோடைய நேமை வச்சு நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்ட் தான். ஸோ இதையே ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமும் பார்த்துடலாம். ஸோ இது வந்து பாயிண்டருக்கான எக்ஸாம்பிளில் நம்ம வந்து பார்த்தது போலயே இன்டிஜரில் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் ஸ்டார் பிடிஆர்னு சொல்லிட்டு பாயிண்டர் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஏ வந்து பார்த்தீங்கன்னா 10 வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். பிடிஆர் ஈக்குவல் டு ஆம்பர்சன் ஏ நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்பில் வந்து ஏ பிரிண்ட் பண்ணுறேன், ஆம்பர்சன் ஏ பிடிஆர் ஆம்பர்சன் பிடிஆர் ஸ்டார் பிடிஆர் பிரிண்ட் பண்ணுறேன். இதுக்கு என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரன் பண்ணிட்டேன். ரன் பண்ணும்போது ஏ அப்படின்றதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 வேல்யூ நான் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஏவை பிரிண்ட் பண்ணால் ஏவுடைய டேட்டா 10ங்கிறத பிரிண்ட் பண்ணோம். ஆம்பர்சன் ஏ அப்படின்னு நான் வந்து பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா ஸோ இதுதான் ஏ அப்படிங்கிற வேரியபிளுக்கு அலாட் பண்ணியிருக்கிற அந்த மெமரி அட்ரஸ். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன்னா ஏவுடைய மெமரி அட்ரஸ் தான் பிடிஆரில் நான் வந்து அசைன் பண்ணுறேன். அப்போ பிடிஆரில் டேட்டாவாக இருக்கிறது வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏவுடைய இந்த மெமரி அட்ரஸ் தான் பிடிஆரில் வந்து டேட்டாவாக இருக்கும். ஆம்பர்சன் பிடிஆர் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா பிடிஆர் அப்படிங்கிற அந்த வேரியபிளுக்கு அலாட் பண்ணியிருக்கிறேன் அந்த மெமரி அட்ரஸ். சரிங்களா? இப்போ ஸ்டார் பிடிஆர் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா பிடிஆரில் டேட்டாவாக இருக்கிற இந்த மெமரி அட்ரஸ்க்கு இந்த மெமரி லொக்கேஷனுக்கு வந்து இந்த மெமரி லொக்கேஷனில் என்ன வேல்யூ 10 இருக்குங்களா அந்த 10 வந்து எடுத்து பிரிண்ட் பண்ணும். அந்த கான்செப்ட் தான் பாயிண்டர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.